ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெட் மிஷன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க ஸ்கேட்டர் ஆஃப் ஹெல்னு ஒரு கேம் தான் கைஸ். இந்த கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த கேமை எஸ்வி லைஃப் கிரியேஷன் ப்ரோ ப்ளே ஸ்கேட்டர் ஆஃப் ஹெல் இன் ரோப்ளாக்ஸ் ப்ளீஸ்லாம் கேட்க வேணாம் ப்ரோ, நானே செஞ்சிருவேன் கைஸ். சரி கைஸ், அதுக்கு முன்னாடி எல்லோரும் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுருங்க கைஸ். இப்போ கைஸ் நான் எது போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வந்துட்டோம் கைஸ். எஸ்பி லைஃப் கிரியேஷன்ஸ் இந்த நிறைவே தைக்கிறேன். இது எப்படிக்கு நான் இப்போ தான் கைஸ் முதல்ல விளாட்றேன். நல்லா இருந்துச்சான்னு பார்த்துட்டு சும்மா மஜாக விளாட்லாம். கைஸ் சூப்பராக கைஸ். இது இது சும்மா சூப்பராக இருக்குது. ஆனால் அது குவாலிட்டி சூப்பராக கைஸ் இந்த கேமில். ஆமாம் கைஸ். ஐயோ கைஸ் என்னை கீழே பற்றி விடுச்சு. என் நடுவில் ஒரு ஓட்டை தான் இருக்குது கைஸ். அதான் கைஸ் என்னை கீழே பற்றி விடுது. அதான் கைஸ் காண்டாகுது. அப்படியே எனக்கு ஸ்பைடர் மேன் பறக்கிற மாதிரி கைஸ். அப்படியே பறந்து நான் எங்கேயாச்சும் பறந்து போயிடுவேன் விட்டா. சிரிப்பெல்லாம் எனக்கே தெரியும் கைஸ். கைஸ் நான் நல்லா கவனிச்சிட்டேன் கைஸ். அந்த ஓட்டையை தான் கைஸ் விளாட்றேன் நான் விழுகிறேன் கைஸ். கூட நான் இப்போ புதுசாக ஒரு இன்ட்ரோ மாட்டியிருக்கேன். ஆமாம் கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே சொல்ல மாட்டேன், இப்போ சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கே. ஐயோ திரும்பியுமா? ஸோ காண்டாவதே கைஸ். எனக்கு இந்த ஓட்டை தான் கைஸ். ஓட்டை இல்லாமல் சிமெண்ட்டை போட்டு அடைச்சி விடணும். ஃபஸ்ட்டு அடைச்சி விட்டா போதும். சரி கைஸ், வீடியோ பார்க்கணும்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நான் கஷ்டப்பட்டு வீடியோவாக எடுத்து போடுறேன். வெறும் 7 சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் இருக்குது. அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பண்ணிடுங்க கைஸ். கூட நீங்களும் வேணும்னா கமெண்ட்டில் இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ் இருக்க ஏதாவது கேம் சொல்லுங்க கைஸ். நானும் உங்கள் கமெண்ட்டை காட்டி எஸ்பி லைஃப் கிரியேஷன் மாதிரி போடுறேன். நல்லா இருக்கே கைஸ். ஸ்பீடாக போடுறேன். நல்லாயிருக்கு கைஸ். நம்ம ஸ்டேஜாக இருக்குது. வாயில் நல்ல மாதிரி. ஸோ வெரி கைஸ் வந்துட்டோம். பக்காகுது ரொம்ப கைஸ், ரொம்ப பக்காகுது. ஸ்ட்ராங்காக சம்மந்தம் இருக்கேன். குவாலிட்டி இப்போதே கொஞ்சமே நல்லா இருக்கும்டே. அதுக்குள்ளே பக்காகி தயாரிடுச்சு கைஸ். இதில் ஸ்டேஜாக இருக்குது. எப்படி முன்னாடி வந்த மாதிரி ஓட்டை எவ்வளோ பார்த்துருப்பேன் கைஸ். இதில் ஸ்டேஜாக இருக்குது கைஸ். இந்த மேலே கூட இந்த நிறைய பேர் என்னமோ ஒரு கப்பு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கா. ஜூம் பண்ண தான் ப்ளூ கலரில் இருக்கா கைஸ். அதில் நிறையா பேர் போகிற மாதிரியா அந்த மாதிரி கிட்ட போனால் ஒரு ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் கைஸ் இந்த கேமு. எஸ்பி லைஃப் கிரியேஷன்ஸும் வந்தால் நல்லா இருந்திருக்கும் கைஸ். நம்ம ஸ்டேஜ் 8 இப்போ தான் 80 வந்திருக்கோம். சரி கைஸ், நான் ஒரு 6 நிமிஷம் இந்த வீடியோ வச்சுப்போம் கைஸ். ஓகே சரி கைஸ், வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே மறக்காமல் நான் என்ன ரோப்ளாக்ஸ் விளாட்றேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பறக்கிறேன் பார்த்தீங்களா? இது இவன் ஃப்ளாஷ் மாதிரி வரேன் பார்த்தீங்களா? ஃப்ளாஷ் மாதிரி தான் வரேன் மேலே. பறக்கிறேன். ஸ்டேஜ் 10 வந்துட்டோமா? சரி வந்துட்டோம் கைஸ். காயின்ஸு 40 ரூபா இதெல்லாம் இருக்குது கைஸ். ரீசெட்டு வீல்ஸு எங்கடா பார்க்குறேன் நீங்களா? லெஃப்ட் சைடு இருக்கேன் கைஸ். இங்கே போங்க கைஸ், மேலே போங்க கைஸ். நிறையா பேர் போயிட்டேன். ஐயோ மண்டேலே இடிச்சிட்டேன். வலிக்குது, ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்களா? ஐயோ இப்படி என்ன கீழே போட்டு முளைச்சிருச்சு போல பறக்குறோம். ஐயோ அப்படி என்ன கைஸ் இது போசே. ஹேலை கைஸ் பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ டப்புன்னு சுற்றி போயிடுச்சு. இப்போ ஜாக்கிரதையாக போகணும்டா. போச்சுன்னா ஐயா நடுவில் எப்படி டெக்னாலஜி நாங்களாம் பண்ணுவோம்ல கைஸ். எப்படியோ இதை தாண்டி வந்தாச்சு. இது என்ன கைஸ் குட் கேமில் வர மாதிரி ஸ்டேஜ் 12ஆமா? ஐயோ ஒழுங்காக பார்க்கலையே. இப்போ ஸ்டேஜ் 13. ஆமாம், இப்போ கரெக்டாக ஜம்ப் பண்ணி கரெக்டாக போன போல கைஸ். இன்னும் நேரத்தில் வீடியோ முடிய போது 4 நிமிஷம் ஆயிடுச்சு. கைஸ் கொல்லப்படுறதுக்கே இதை வச்சுருக்காங்க. சரி கைஸ், இந்த நேரத்தில் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாங்க. இன்னி வீடியோஸில் எடிட் பண்ணியிருக்கேன் கைஸ். வீடியோஸில் வர அளவு வெயிட் பண்ணுங்க. 2 வீடியோவுக்கும் அப்டேட் இப்போயே கொடுத்துட்றேன். ஸ்லெண்டர் மேன் வீடியோ ஒன்று வரும். அடுத்து ஸ்னேக்கின்னு ஒரு கேம் ரோப்ளாக்ஸ் இருக்குது கைஸ். அதோட வீடியோவும் வரும். ரெடி ஆகிக்கிறதுக்கு வந்தோடனே சும்மா மஜாவாக பார்க்கலாம். சரியா கைஸ்? சும்மா வீடியோ பார்க்குறோம் எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாங்க.
நானும் ஃப்ரீஸ் ப்ரோ கூட விளாடணும் முயற்சி பண்ணுறேன், விளாட முடியல. ஆமாம் கைஸ், ஃப்ரீஸ் ப்ரோ இப்போ ரோல் பிளாக்ஸை தொறாதானே தெரில. அடுத்து இல்லைன்னா வேறு ஏதாவது யூடியூபர் எனக்கு தெரிஞ்சவங்க, எஸ்பி லைஃப் கிரேசஸ்ன்னு, இல்லைன்னா பிஎம்டி கேமிங்கு, அடுத்து யார் ஜேடி தமிழனு. ஓ நான் தானா? நீங்களாம் இல்லைங்க, யோசிக்கிறேன் என்ன சொல்லணும் மறந்து போச்சு. ஜேடின்றமாங்க ஃப்ரீஸ் ப்ரோ. நம்ம 4 பேரும் விளாடுவோம் ரோப்ளாக்ஸ், ஏதாவது வீடியோ எல்லாரும் சேனலே போடுவோம். அடுத்து ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டார், யாருன்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க கைஸ். நாங்கள் விளாட்றதுலையே நாங்கள் எங்கள் யூடியூபர்ஸாக சேர்ந்து விளாடுவோம், அதில் ஒரே ஒருத்தவர் மட்டும் மிஸ் ஆகிட்டார். அது யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுவோங்க கைஸ். அது ஃபஸ்ட் லெட்டர் ஆரில் ஆரம்பிக்கும் அவர் யூடியூபர் பேர். முடிஞ்சால் கண்டுபிடிங்க கைஸ். நீங்கள் யூடியூப் சேனலை முன்னாடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீஸ் ப்ரோ யூடியூப் சேனலை பார்த்து பிஎம்டி எஸ்பி லைஃப் கிரியேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கைஸ். சரி கைஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நம்ம இதோட கேம் பிளேயை முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா நம்ம இதோட கேம் பிளேயை முடிச்சுக்கலாம் கைஸ். அடுத்த சந்திப்போம் கைஸ். என்ன மனுச்சுருங்க எஸ்பி லைஃப் கிரியேஷன்ஸ். ஏன்னா நிறைய நேரம் போகலான்னு பார்த்துருப்பாங்க, முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வீடியோ யூடியூப்பில் வருமானே தெரில. சரி கைஸ், பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ். பாய் பாய் பாய்.